சத்யராஜோட மகளான திவ்யா சத்யராஜுக்கு 2 முறை திருமணம் ஆயிருக்கு, 3 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சையான விஷயங்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. இது குறித்து திவ்யா சத்யராஜு ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி திவ்யா சத்யராஜ் வந்து கல்யாணம் பண்ணிக்காமலையும் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு புதுசா ஒரு டாபிக்கை சோசியல் மீடியால வைரல் ஆக்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இது குறித்து பேசின பைல்வான் ரங்கநாதன், திவ்யா சத்யராஜுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, 18 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. அவங்களோட முறைப்பயனை தான் திவ்யா சத்யராஜ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 50 பேர் மத்தியில கோயம்புத்தூர்ல ரொம்ப பிரைவேட்டா இவனோட வெட்டிங் நடந்தது. கல்யாணம் ஆன 5 நிமிஷத்துல தாலி அறுத்து கையில கொடுத்துட்டு திவ்யா சத்யராஜ் கூட வாழ முடியாதுன்னு அந்த மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா சத்யராஜ் மேல இருக்க மரியாதையால வாழ ஒத்துக்கிட்டு 14 வருஷம் 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல இவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லி சத்யராஜ் கிட்ட சொல்லி 2 பேரும் பிரிஞ்சிட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பைல்வான் ரங்கநாதன் சொன்னதுக்கு அப்புறமா திவ்யா சத்யராஜும் இவர் சொன்னது எல்லாமே போய் அப்பப்போ எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு வருவாரு, பட் எதுக்காக இந்த மாதிரி பேசுறாருன்னு புரியவே இல்லை. என் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வந்த பிக்சர் எல்லாமே ஏஐயால உருவாக்கப்பட்டது, அது நானே கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. சோ இது குறித்து சத்யராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மகள் ஊட்டச்சத்து நிபுணரா இருக்க திருமதி திவ்யா சத்யராஜ குறித்து பல விஷயங்கள் சோசியல் மீடியால வதந்திகளா பரவிட்டு வருது, அதுல எதுவுமே உண்மை கிடையாது. என் மகள் ரொம்ப உழைப்பாளி, கண்ணியமானவள், தொடர்ந்து தன்னோட சொந்த முயற்சியால முன்னேறினவங்க. என் மகளை நினைச்சு நான் எப்பவுமே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர் சத்யராஜ் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் அவங்க வெட்டிங் அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதன் ஷேர் பண்ணியிருக்க எல்லா இமேஜும் ஃபேக் அப்படின்னும் அதெல்லாம் ஏஐயால உருவாக்கப்பட்டது, அந்த படத்துல இருக்க பொண்ணு நான் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி திவ்யா சத்யராஜ் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.